everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது princess cut blouse கான drafting எப்படி போடுறதுங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த princess cut blouse க்கு என்னென்ன measurementsலாம் தேவை, என்னென்ன formulas யூஸ் பண்றோம் அப்படிங்கறத first பார்த்துடலாம். So first neck ஓட width என்ன கொடுக்க போறோம், அதோட length என்ன கொடுக்க போறோம், அதாவது depth சொல்வாங்கல, so அது என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So first neck ஓட width எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 2 inches வேணுமா இல்ல 3 inches வேணுமா அப்படிங்கறத உங்களோட நீட் பொறுத்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. So next நம்ம பார்க்க போறது length or depth. So நான் இதுல வந்து front and back ரெண்டுக்குமே நான் வந்து ஒரே மெஷர்மெண்டா எடுத்திருக்கேன். So 4 inches எடுத்திருக்கேன். So next நாம பார்க்க போறது shoulder. So shoulderக்கு நான் இதுல எனக்கு 3 inches வேணும். 3 inchesல ஸோ எனக்கு வந்து இந்த பக்கம் நெக்குக்கு நம்ம மடித்து அடிக்கிறதுக்கும் சரி, அந்த பக்கம் சீம் அலவன்ஸ் ரெண்டு பக்கமும் சீம் அலவன்ஸ் வேணுங்கிறதுனால ஷோல்டருக்கு 0.5 சீம் அலவன்ஸ் விட்டு, ஸோ 3 + 0.5 சீம் அலவன்ஸ் ஷோல்டருக்கு வந்து 0.5 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 3.5 நான் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் நான் எடுத்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட மெஷர்மெண்ட்க்கு 6 எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு ஆபெக்ஸ், அந்த ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அதோட மெஷர்மெண்ட் என்ன வருதோ ஸோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆபெக்ஸ் டு ஆபெக்ஸ், அதாவது ஒரு பக்கத்து நிப்பிள்லேருந்து இன்னொரு பக்கத்து நிப்பிள் வரைக்கும் உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வருதோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுக்க சொல்லியிருப்பேன், நீங்கள் மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போடுறதுனால, ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த டிராஃப்ட் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால by 2 கொடுத்து நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 8 அப்படிங்கிறதுனால டிவைட் by 2 கொடுத்து நான் 4ங்கிற மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 4 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அப்பர் பஸ்ட் ரவுண்டோடைய மெஷர்மெண்ட் உங்களுக்கு என்ன வருதோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தோட சுற்றளவை நான் எனக்கு வந்து வேஸ்ட் ஏரியாவில் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதுனால வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரின்சஸ் கட்டில் நம்ம ஒரு கட் கொடுப்போம்ல, ஸோ அந்த கட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பஸ்ட் ரவுண்ட் மைனஸ் வேஸ்ட் ரவுண்ட் டிவைட் by 2. ஸோ என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் பஸ்ட்டோட ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 38. ஸோ என்னோட வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 3 கிடைக்கும். ஸோ அது டிவைட் by 2 கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 1.5 தான் என்னோட பிரின்சஸ் கட்கான மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிராஃப்டிங் போடுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக உங்களோட ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லென்த் தேவையோ ஸோ அதையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு 15.5 inchஸும் ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்காக 0.5 inches கொடுத்து டோட்டலாக 16 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக டிராஃப்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ டிராஃப்டிங் போடுறதுக்கு ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ரா எட்ஜஸ், அதாவது ஈவனாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் என்னோட நெக்கோட விட்த் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 3 inches கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் 3 inchesக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ 3 inchesக்கு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டாக ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் நெக்கோட லென்த்து நான் ரெண்டுத்துக்குமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 4 inches எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நான் இப்படி என்னுடைய நெக்லைனுக்கு நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டாக என்னோட ஷோல்டருக்கு நான் இங்கே ஒரு 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 3 inches ஷோல்டருக்கும் 0.5 சீம் அலவன்ஸ்க்கும் சேர்த்து நான் இங்கே 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டாக நமக்கு ஆர்ம் ஹோலோடைய லென்த் எவ்வளோ வருதோ ஸோ அதை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து 6 வருது அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்து ஒரு 6 inch மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கிட்ட நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நான் இப்படி லைன் ட்ரா பண்ணி ஸோ அகெயின் திரும்ப இந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் நான் லென்த்தாக லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம ஷோல்டர் டு அப்பெக்ஸ்க்கான லென்த்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் நான் இங்கேருந்து மெஷர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எனக்கு 10 வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 10 இன்ச்சஸ்க்கு நான் இங்கே மார்க் பண்ணி ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த கர்வ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கோ அது டிவைட் பை 2 கொடுத்து வர்ற மெஷர்மெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஏன் அந்த டிவைட் பை 2 கொடுக்குறோன்னா ஃபோல்டிங்கில் இருக்குல்ல, ஸோ அதனால். ஓகேவா? ஸோ எனக்கு 8 டிவைட் பை 2ங்கிறதுனால 4 இன்ச்சஸ் வந்தது. ஸோ நான் அதனால் அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே 4 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸோட லென்த் எனக்கு வந்து ஆக்சுவலி 16 தேவைப்படும். பட் இதில் வந்து எனக்கு 14 தான் இருக்குது. நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நான் போடுறதும் தெரியாது, கட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் சொல்கிறதும் தெரியாது. எனக்கு இங்கே ஆல்மோஸ்ட் 14 தான் இருக்குது. பட் நான் எனக்கு கட் பண்ணும் போது நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிப்பேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை நீங்கள் பார்த்துட்டு இங்கே கீழே நான் மார்க் பண்ண சொன்னேன்ல அந்த லைனை வந்து நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டாக பிரின்சஸ் கட்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? அப்பர் பஸ்ட் ரவுண்ட் மைனஸ் வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 2வா? ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ ஸோ அதான் உங்களுக்கு பிரின்சஸ் கட்கான மெஷர்மெண்ட். ஸோ அது எனக்கு வந்து 38 minus 5 divided by 2. ஸோ 3/2 வந்ததுனால 1.5 வருது. ஸோ அகெயின் நான் இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த பிரின்சஸ் கட்க்கு ஸோ அது எடுத்தோடனே ஒரு பேராகிராஃப் போடாமல் ஃபஸ்ட்டு லைட்டாக பென்சில் வச்சு ஒரு டாட்டட் லைன் மாதிரி போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சிலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ம் ஹோல் கர்வ்க்கு மேலே வர மாதிரி சிலர் கொடுத்துருப்பாங்க, சிலர் கீழே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் யூஸ்வலாக போடுவேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் அப்படியே போட சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கல்ல டாட், ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே அந்த பஸ்ட்டுக்கான கர்வ் மாதிரி இப்படி வளைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த லைனில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பஸ்டோட சைஸை அப்படியே கர்வ் மாதிரி கொண்டு போய் நான் இந்த இதுக்கு மேலேயே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ அகெயின் கீழே சுற்றளவு எவ்வளோ வருதோ அது டிவைட் பை, அதாவது அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அது டிவைட் பை வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு 35. ஸோ நான் டிவைட் பை 4 கொடுக்கும்போது எனக்கு நான் ஒரு மாடரேட்டாக ஒரு 8 to 8.5 வரைக்கும் நான் என்னோடய மெஷர்மெண்ட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஏன் உங்களுக்கு டிவைட் பை 4 போட சொல்கிறதுனா இங்கே பேக் உங்களோட பேக்குடைய டிஸ்டன்ஸே உங்களுக்கு நீங்கள் டிவைட் பை 2 கொடுக்குற மாதிரி தான் வரும். பட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சேர்த்து நீங்கள் எடுக்கிறதுனால நான் டிவைட் பை உங்களுக்கு 4 போட சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க உங்களுக்கு 16 வருது அப்படின்னா பேக்கோடைய மெஷர்மெண்ட், அதாவது பேக் நெக்கு அந்த பேக் பேட்டர்னோடைய இதை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டிவைட் பை 2 கொடுத்தே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் 8.5 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நெக்குக்கு கர்வ் வரைகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் கர்வ் வரைகிறதா இருந்தாலும் சரி,
ஃப்ரெண்ட் ஸ்கேல் அந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் போடுறதா இருந்தாலும் நெக் பேட்டர்ன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா ரஃப் ஹேண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கை வச்சு நீங்கள் நார்மலாக போடுறதா இருந்தால் எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரஃப்பாக நான் பென்சில் வச்சு போட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் அகெயின் ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன்.